லட்சுமி, லட்சுமி, என்னக்கா இந்த வரேங்க்கா. பிள்ளைங்களா ஸ்கூலுக்கு போயிடுச்சா லட்சுமி? இப்போதாக்கா போனாளுங்க, இப்போதான் அனுப்பி விட்டு வரேன், நீங்கள் கூப்பிட்றீங்க. அரிசி போடுறாங்களா லட்சுமி? அதான் உன்னைய கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். அப்படியா அக்கா, எனக்கு தெரில பார்த்தீங்களா. சரிக்கா, நீங்கள் போய் பையை எடுத்துக்கிட்டு உங்கள் வீட்டில் நில்லுங்க, நானும் பையை எடுத்துக்கிட்டு வரேன். அந்த 3 ஆடுகாலிகளுக்கும் ஒரு சவுண்டை கொடுத்துட்டு வா லட்சுமி, அப்புறம் சொல்லாமல் போயிட்டோன்னு சொல்லுவாளுங்க. சரிக்கா, நீங்கள் போங்க, நான் தான் சொல்லிட்டு வரேன். அடியே பெரிய பொண்ணு, கூப்பிடுறது கேட்குதாடி? பெரிய பொண்ணு. என்ன அக்கா, நில்லுங்க, இந்த வரேன். அடியே பார்த்து வாடி, மெதுவா, இது மேலே எதுக்கடி ஏறி வரேன்? முன்வாசல் நாடி நான் வந்தேன்னா எங்கள் மாமியா எங்கே போகிறேன், எதுக்கு போகிறேன் அப்படி சொல்லிட்டு கேள்வியாக கேட்கும். இதாக்கா எனக்கு ஈஸியான வழி. எகிரி குச்சி நான் வாட்டில் வந்துக்கிட்டே இருப்பேன், யாரும் என்னை கேட்க மாட்டாங்க. ஓகே, கீழே வந்துடுறேங்க்கா, வெயிட் பண்ணுக்கா, பயப்படாத. ஓகேவா, சொல்லுக்கா, எதுக்கு கூப்பிட்ட? சொல்ல வந்ததையே மறந்துட்டேன். நீ செய்கிறதெல்லாம் பார்த்தா அரிசி போடுறாங்களாம், அக்கா சொல்லிச்சு, முட்டக்கா சொல்லிச்சு, அதான் உன்னையும் கூட்டிகிட்டு போகலான்னு வந்தேன். சரி சரி, அப்படியா? இரு, என் மாமியாட்ட போய் சொல்லிட்டு நானும் பைய எடுத்துட்டு காடையும் எடுத்துட்டு அப்படியே வரேன். சரிடி, நீயும் பைய எடுத்துட்டு அப்படியே வந்துட்டு அவளுக்கு 2 பேர்த்திட்டையும் சொல்லிட்டு அப்படியே முக்கு ரோட்டுக்கிட்ட வந்து நில்லுங்க, சரியா? நானும் காடை எடுத்துட்டு வீடை பூட்டிட்டு வரேன். சரிக்கா, நீ போ, நாங்கள் வந்துடுறோம். போகும்போதாவது ஒழுங்கா வாச வழியா போ, ஏறி குச்சி போகாம. சரி சரி, அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீ போ பார்த்து. வீட்டுக்குள்ளே தானே இருந்தா, இன்னும் எங்கிட்ட கூடி வரா? இந்த பேய் உள்ளக்க செத்து கிடக்கும்ல நினச்சோம், வாசல்லே நிற்கிறே. மாட்டிக்கிட்டோம். இப்போ எங்கே போனேன், எப்படி போனேன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே கொல்லுமே. சமாளிப்போம், இதெல்லாம் ஒரு ஆளா, சமாளிச்சிருவோம் நம்ம. எங்கேடி போன? இன்ன வரைக்கும் வீட்டுக்குள்ளே தானடி இருந்த, இப்போ எப்படி இங்கிட்டு கூடி வர? அத்தை, நான் வீட்டுக்குள்ளே இருந்தேன் தான் வரேன். உங்களுக்கு தான் கண்ணு தெரில போல, நம்ம டாக்டர்கிட்ட வேணா போகலாமா அத்தை? யாருக்குடி கண்ணு தரலன்னு சொல்கிற? இன்ன வரைக்கும் வெளியே போய் சுற்றிட்டு எங்கிட்டே போய் சொல்கிறியா? அத்தை, உங்களுக்கு தான்ட்டா ஏதோ பிரச்சனை கண்ணில், நம்ம வேணா உங்கள் பையன்கிட்ட சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வருமா அத்தை? எனக்கு கண்ணில் பிரச்சனை, காதலில் பிரச்சனை அப்படின்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் சேர்க்கலான்னு பார்க்குறியா நீனு? நம்ம மனசில் நினச்சது இந்த கேள்வி கரெக்டாக சொல்லுதே, எப்படி தான் இதுக்கு தெரியுமோ? அப்படிலாம் ஒன்றும் இல்லத்தே, நான் உங்களை அப்படி நினப்பேனா? நீங்கள் எனக்கு தெய்வம் மாதிரி தே. இப்படி நடிச்சு நடிச்சு தான் என் பையனையும் மயக்கி வச்சிருக்கடி நீனு. உன்னை பற்றி எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? உங்கள் பையனுக்கு தெரியுதே யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு, அதனால அவர் என்னை நம்புறாரு. அப்போ என்னை கெட்டவன்னு சொல்கிறியாடி நீனு? அப்படிலாம் ஒன்றும் இல்லத்தே, நீங்கள் என் கொள்ள தெய்வம், உங்களை போய் நான் அப்படி சொல்லுவேனா? ரேஷனில் அரிசி போடுறாங்களான்ட்டே, அதான் லட்சுமி அக்கா சொல்லிட்டு போனாங்க. சரி, பைய எடுத்துட்டு வா, நானே போகிறேன். ஐயோ, இந்த சாக்கு சொல்லி நம்ம வெளியே சுற்றலாம் நினச்சோம், இந்த கிளவி விடாது போலையே. என்னடி யோசிக்கிற? போ, பையையும் காடையும் எடுத்துட்டு வா. அத்தை, இப்போ தானே சொன்னேன், நீங்கள் என் தெய்வ மாதிரி. வயசான காலத்தில் வீட்டில் உட்காந்து ரெஸ்ட் எடுங்கத்தே, நான் போயிட்டு வரேன் தே. சரி, போனேன் வந்தேனே, போயிட்டு சீக்கிரம் வா, போ, பைய எடுத்துட்டு போ. இந்த கிளவியை சமாளித்து நம்ம வெளியே போகிறதுக்குள்ள ஐயோ முடியலப்பா. போவோம், மறுபடியும் இல்லைன்னா ஆரம்பிச்சிடும், பைய எடுத்துகிட்டு ஓடிடுவோம் நம்ம. சரி தே, இந்த போகிறேன் தே.